நான் வர முடியாது போங்கடா அப்படின்னு கடைசி வரைக்கும் பேட்டிங்க்கு வரவே வராத கேப்டனான சுப்மன் கில். ஆனாலுமே இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பயங்கரமா போராடின நம்ம இந்திய அணி, முக்கியமா தென்னாப்பிரிக்கா அணி அவங்களுக்கு பயங்கரமான பீதி அதிர்ச்சியை கொடுத்து அவங்கள வதம் பண்ணிருக்காரு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். சோ இதன் காரணமா இன்னைக்கு 5 நாள் நடக்க வேண்டிய இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தற்போது 3 நாள்ல நிறைவு செய்யப்பட்டிருக்கு. 3 நாள்ல முடிஞ்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம். அதே போல இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் ரிசல்ட்டாக தான் தற்போது இந்த ஆட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல முக்கியமா எதுக்காக சுப்மன் கில் அவரு 2வது இன்னிங்ஸ்ல கூட அவர் சுத்தமா பேட்டிங்க்கு வரல. அதே போல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஒத்த ஆளா இந்த மேட்ச்ல அவர் எப்படி போராடினாரு, இந்த ஆட்டத்தினுடைய அதிர்ச்சி ரிசல்ட், அதே போல இந்த மேட்சின் ஃபுல் ஹைலைட்ஸ் கம்ப்ளீட் ஆன முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம். அதாவது நேத்து கையில வெறும் 3 விக்கெட் மட்டுமே கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில பேட்டிங் துவங்கின சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் கேப்டனான டெம்பா பவுமா அவர் மட்டுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோரை ஒரு ரன்னாக கொஞ்சம் கொஞ்சமா லீடிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டெம்பா பவுமா அவர் எடுத்து கொண்டு போயிட்டே இருந்தாரு. ஆனாலுமே மறுமுனையில நம்ம இந்திய அணியின் போலர்கள் பவுமா அவருடைய விக்கெட்டை வீழ்த்த முடியல. அட்லீஸ்ட் எதிர்முனை பேட்ஸ்மேன்கள் அவங்களையாவது வீழ்த்தலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில வந்த உடனே வாஷ் அவர் கொஞ்ச நேரம் நல்லாவே டெம்பா பவுமா அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 25 ரன்கள் யூஸ்ஃபுல் ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எடுத்தும் கொடுத்தாரு. ஆனாலுமே அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேனான ஹேமர் அவருடைய விக்கெட்டை சிராஜ் வீழ்த்தினாரு. அதே போல கடைசி விக்கெட்டான கேஷவ் மகாராஜ் அவருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவர்ல பேக் டு பேக் நம்ம சிராஜ் அவரு வீழ்த்தினதால 153 ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 159, இப்ப 2வது இன்னிங்ஸ்ல 153 ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அணி எல்லா விக்கெட்டையுமே அவங்க இழந்திருந்தாங்க. இதனால இன்னைக்கு லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி முன்னாடி பேட்டிங்க்கு வந்த நம்ம இந்திய அணிக்கு வெறும் 124 ரன்கள் எடுத்தா போதும் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கம்மியான ரன் தான் நம்ம இந்தியாவுக்கு வெற்றியின் டார்கெட்டாகவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சோ இதை பாக்குறப்ப நிச்சயமா நம்ம இந்தியா இன்னைக்கு அந்த டீ பிரேக்கு முன்னாடியே ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ரசிகர்கள் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான ரசிகர்கள் மைதானத்துல கூடியிருந்தாங்க. அதே போல இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா லஞ்சுக்கு முன்னாடியே வந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டை இழக்கிறாரு. அதுவும் எப்படி இழக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரன் கூட எடுக்க முடியாம கிளீன் போல்டு ஆகி அவுட் ஆகுறாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். சரி, ஜெய்ஸ்வால் அவர் போயிட்டா என்ன, கேஎல் ராகுல் எப்படி இருந்தாலும் மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு 20-30 ரன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கேஎல் ராகுல் அவரும் பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்லயே ஒரே ஒரு ரன்ல அவுட் ஆகி ஸோ ஓவராலா லஞ்ச் பிரேக் முடியறதுக்கு உள்ளேயே நம்ம இந்தியா 2 விக்கெட்டுகளை இழந்து ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியாவை தள்ளி இருந்தாங்க. இப்படி இருக்க அந்த நேரத்துல நம்ம இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுத்த பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் மட்டும்தான். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ரொம்பவே நிதானமான பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதாவது எந்த அளவுக்கு பொறுமையான ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மேடன் ஓவர்கள் விளையாண்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா போலர்கள் அவங்க வெறுப்படைகிற மாதிரி சோர்வு அடைகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் ரொம்ப மெதுவாக விளையாண்ட இந்திய அணியை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி தான் வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பேட்டிங் அமைஞ்சிருந்தது. சோ அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு த்ருவ் ஜுரல். இப்படி இருக்க த்ருவ் ஜுரல் அவர்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்தாங்க, ஏன்னா அவருடைய ஃபார்ம் அப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் துவங்கறதுக்கு முன்னாடி. ஆனாலுமே 13 ரன்னுக்கு அவுட் ஆகி அதிர்ச்சி தான் கொடுத்தாரு த்ருவ் ஜுரல். இப்படி இருக்க இந்த கடினமான மோசமான சூழ்நிலையில நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கப்ப அப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கேப்டனான சுப்மன் கில் அவர் பேட்டிங்க்கு வரல. சோ அவர் ஏன் பேட்டிங்க்கு வரல அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 3 பந்து விளையாண்டாரு, ஒரு 4 சுழட்டி அடிச்சாரு, உடனே கழுத்து வலிக்குது அப்படின்னு உள்ள போன கில் அவர் அதுக்கப்புறமா ஃபீல்டிங்கும் வரல. இப்ப இந்தியா விக்கெட் சரிவுல ஈடுபட்டு இருக்காங்க, கஷ்டமான நிலைமையில தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே கில் அவரு பேட்டிங்க்கு வராம இருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை தான் அப்ப ஏற்படுத்தி இருந்துச்சு. இதன் காரணமா துணை கேப்டனான ரிஷப் பண்ட் த்ருவ் ஜுரல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவரு வந்தாரு. சோ பண்ட் அவரு கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடாம பொறுமையா விளையாண்டு இந்தியாவை ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பண்ட் அவரும் அவருடைய அந்த அக்ரெசிவ் பேட்டிங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் நிதானமாக தான் விளையாண்டாரு. ஆனாலுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. 13 பந்து விளையாண்ட பண்ட் 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா உள்ள வராரு. ஜடேஜா கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாரு. நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு. கொஞ்ச நேரம் மேட்ச் நகர்த்தி கொண்டு போனாங்க.
இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜடேஜா அவரும் பாத்தீங்கன்னா எல்பிடபிள்யூ முறையில ஹேமர் அவர்கிட்ட அவுட் ஆகி வெளியேறினாரு. சோ இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்னுடைய மூமெண்டம் நம்ம இந்தியாவை விட்டு கை நழுவி போயிட்டே இருக்க அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கிற நேரத்துல திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு டஃப்பான பால ஸ்லிப்ல கேட்ச கொடுத்து வாஷிங்டன் சுந்தர் அவருமே கூட 31 ரன்ல அவுட் ஆகுறாரு. 92 பந்துகள் விளையாண்டு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பவுண்டேஷனை கொடுத்த சுந்தர் திடீர்னு 31 ரன்ல அவுட் ஆக மறு முனையில விளையாண்டுகிட்டு இருந்த அக்ஷர் பட்டேல் குல்தீப் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் அதிரடியா விளையாண்டாரு. ஒரு சில பால்களை சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அப்படின்னு பறக்க விட்டு இந்தியாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அக்ஷர் பட்டேல் கரெக்டான நேரத்துல ஹிட்டிங் பண்ணி அபாரமாக தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனாலுமே அக்ஷர் பட்டேல் திடீர்னு அவரு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ண அந்த பால் பாத்தீங்கன்னா ஏன்னா விக்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் அவர் டிஃபென்சிவ் மோட் விளையாண்ட அக்ஷர் பட்டேல் அவருமே அவுட் ஆகி போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அட்டாக்கிங் பேட்டிங் வெளிப்படுத்தினாரு. ஆனாலுமே பால் பாத்தீங்கன்னா எட்ஜில் பட்டு ஹைட்ல போக ஒரு டஃப்பான கேட்சா பவுமா பிடிச்சி அக்ஷர் பட்டேல் கடைசி நம்பிக்கை பேட்ஸ்மேனாக இருந்த அக்ஷர் பட்டேல் அவருடைய விக்கெட்டையுமே இந்தியா இழந்திருந்தாங்க. சோ கடைசி நம்பிக்கை போனா என்ன, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 ரன் தான் எடுக்க வேண்டியது இருக்கு. கில் அப்பயாவது அவர் உள்ள வருவாரு அப்படின்னு பார்த்தா அப்பயுமே கூட பாத்தீங்கன்னா கில் எட்டி கூட பார்க்கல. முக்கியமா இந்திய பிளேயர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே கூட கில் அவர் இருக்கிறத யாராலையுமே பார்க்க முடியல. இதன் காரணமா கடைசி பேட்ஸ்மேனாக சிராஜ் அவர் வந்தாரு. ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லயே கேட்ச கொடுத்து அவரும் அவுட் ஆக 9 விக்கெட் மட்டுமே இழந்திருந்த நம்ம இந்திய அணி இன்னும் 31 ரன்கள் தேவைப்படுது. ஜெயிக்கிறதுக்கான வெற்றியான டார்கெட் 31 ரன் இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா கில் அவரு வரவே இல்லை. எனக்கு என்னுடைய உடம்பு தாண்டா முக்கியம், இந்தியாவுடைய வெற்றி முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கில் அவரு உள்ளே இருந்துகிட்டாரு, வெளியே வரல. இதன் காரணமா நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல 30 ரன் வித்தியாசத்துல தற்போது தோல்வியை தழுவி இருக்காங்க. ஒரு கில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே அவர் விளையாடல, 4 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே போல செகண்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டிங் பக்கமும் வரல, ஃபீல்டிங்கும் வரல. சோ இந்த 2 இன்னிங்ஸும் சேர்த்து கில் ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்திருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஒரு கேப்டனாக அவர் செயல்படாம தனிச்சையா தனக்காக அவர் செயல்பட்டுக்கிட்டு பேட்டிங்க்கு கடைசி வரைக்கும் கில் அவரு வரவே இல்லை. இதன் காரணமா 9 விக்கெட் எழுந்திருந்தாலும் கடைசி பேட்ஸ்மேன் வரல அப்படிங்கிற காரணத்தால நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா கடைசி மேன் வரல அப்படிங்கறதால விளையாடாமலேயே அவுட் தரப்பட்டு நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சு கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா 30 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமா கேப்டன் டெம்பா பவுமா 11 மேட்ச் அவருடைய கேப்டன்சி தலைமையில விளையாண்டிருக்காரு. 10 ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆட்டத்தையும் சேர்த்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பாத்தீங்கன்னா டிரா ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கேப்டன், தலை சிறந்த கேப்டன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு டெம்பா பவுமா. ஏன்னா இந்த மேட்ச் துவங்குறப்ப சவுத் ஆப்பிரிக்கா 159க்கு ஆல் அவுட் ஆகுறப்ப ஈஸியா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. அதே போல 2வது இன்னிங்ஸ்லயுமே 159க்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட். இந்தியாவின் டார்கெட் 124 அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கதான் போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனாலுமே நம்ம இந்தியாவை தற்போது 93 ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா சுருட்டி இருக்காங்க. இந்த மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா கேப்டனான டெம்பா பவுமா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாத ஒரு பேட்டிங் இன்னிங்ஸ சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக அவரு விளையாண்டிருக்காரு. நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடையறதுக்கும் அது முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.